Lenovo Yoga S740 இந்த லேப்டாப் உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 1,20,000க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, காலேஜ் ஒர்க், டே டு டே ஒர்க், நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைனா எடிட்டிங் ஒர்க் பண்ணுறீங்க, கலர் கரெக்ஷன்ஸ், கேமிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் இந்த லேப்டாப் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 1,20,000 கொடுத்து வாங்குறது இது வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Lenovo Yoga S740 இதோட பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸும் வந்து நல்ல ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி பாக்ஸ். சைடில் Lenovo பிராண்டிங் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, மேலே யோகா அப்படின்னு போட்டிருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே மேலே லேப்டாப் தான் இருக்குது. ஒரு சின்ன கிளாத் பேக்கில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு சீக்ரெட் செக்ஷன் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், கேபிள், அதுக்கப்புறம் மேனுவலும் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கலாம். ஸோ Lenovo Yoga நம்மக்கிட்ட இருக்கிறது அயன் கிரே கலர் வேரியன்ட். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக ப்ரீமியமாக இருக்குது. ஸ்லீக் அவுட்லுக்கோட தான் இந்த லேப்டாப் இருக்குது. டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்மூத் டச் அண்ட் ஃபீல் கொடுக்குது. அதே சமயத்தில் இது அலுமினியம் பாடி அப்படிங்கிறதுனால வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு மேலேயும் அலுமினியம், கீழேயும் உங்களுக்கு அலுமினியம் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்க்ராச்சஸ் அதிகமாக ஆகாது. அதே சமயத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் அப்படிங்கிறதும் இதில் இல்லை. ஸோ ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே ரொம்பவே அட்ராக்டிவாக, ஸ்லீக்காக, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். இதில் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பவர் இன்புட் இருக்குது. அடுத்ததாக USB 3.1, Thunderbolt 3 டைப் சியோட இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அதே ரைட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா USB 3.1 போர்ட் இருக்குது. கூடவே பவர் LED வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இதில் கிடையாது. அதே பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூலிங் வெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 கிரில்ஸ் மாதிரி. இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து கூலிங் ஃபேன்ஸும் இருக்கிறதுனால வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அகைன் கிரிப்புக்காக வந்து 2 சைட்லேயும் உங்களுக்கு ரப்பர் புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அதே லேப்டாப்புடைய பேக் சைடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளாக ஜஸ்ட் நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அகைன் இன்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணும்போது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டர்டியாகவும் இருக்குது. இது 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் பண்ண முடியாது, பட் இதை நீங்கள் ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ Lenovo Yoga S740 14 inches லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பெசில்ஸ் ரொம்பவே தின்னாக இருக்குது. கூடவே வந்து கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸ் உடைய பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதோட வந்து டெடிகேட்டடாக வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கீஸோட இன்டகிரேட் பண்ணாமல். அதோட சைட்ஸில் வந்து ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோடு இருக்கிறதுனால வந்து நான் லவுட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ரொம்பவே கிளியராக இருக்குது. அதோட 14 inches லேப்டாப்பாக இருந்தாலும் ட்ராக் பேடுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்வீனியன்ட்டான ட்ரிக்லர் சைட் கீபோர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெசல்ஸ் எல்லாம் தின்னாக இருக்குது. மேலே வெப்கேம் அண்ட் இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வழியாக ஃபேஸ் அன்லாக் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவுட்லுக் அண்ட் டிசைன். இப்போ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 14 inches உங்களுக்கு IPS பேனலோட கொடுத்துருக்காங்க. பட் 4K டிஸ்பிளே, அல்ட்ரா வைட் 4K டிஸ்பிளேவோட வருது. ஸோ ரெசல்யூஷன் உங்களுக்கு 3840 × 1600 ரெசல்யூஷனோட இருக்குது. கூடவே பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 nits வரைக்கும் பிரைட்னஸ் இருக்குது. ஆன்டி கிளேரும் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ வந்து இதில் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனுடைய பிளாக்ஸ் அண்ட் கலர்ஸ் ரெண்டுமே வந்து பெஸ்ட் காம்பினேஷனோட உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் வந்து பிரைட் லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா டீப் பிளாக்ஸ் ரொம்பவே கிளியராக இருக்கிறதுனால கலர்ஸ் ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதோட கலர் கேலிப்ரேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணுறீங்க, கலர் கரெக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்கும். அதோட வந்து மூவிஸ் பார்க்குறீங்க இல்லை நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, அதுக்கும் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கும். இன் டெப்த்தாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கு. மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து எந்த டைரெக்ஷனில் உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. கேம்ஸ் விளையாடும் போதும் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த டிஸ்பிளேயில் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் 4K-ஓட வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெனோவோடைய S740 உங்களுக்கு இன்டெலுடைய கோர் i7ல் கொடுத்துருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அதாவது ப்ராசஸர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.9 GHz இருக்குது. கூடவே ப்ராசஸர் கவுண்ட் வந்து உங்களுக்கு 4 GHzல இருக்குது.
இது 16GB RAM சைஸோட வருது. கூடவே மெமரி வந்து உங்களுக்கு LPDDR4ஓட கொடுத்துருக்காங்க. ஹார்ட் டிரைவ் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் இருக்குது. கூடவே உங்களுக்கு ஃப்ளாஷ் மெமரி சாலிட் ஸ்டேட்டும் இருக்குது. USB 3.1 சப்போர்ட் இருக்குது. அதே கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்டகிரேட்டட் கிடையாது, உங்களுக்கு டெடிகேட்டட் கிராஃபிக்ஸோட வருது. அதோட ரேம் சைஸ் வந்து உங்களுக்கு 2GB இருக்குது. கிராஃபிக் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டெலுடைய NVIDIA GeForce MX20 கொடுத்துருக்காங்க. கூடவே ரேம் சைஸ் வந்து 2GB, Wi-Fi 6 சப்போர்ட்டோட. இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10, நீங்கள் விண்டோஸ் 11க்கும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ். ரியல் டைமில் எல்லா விஷயங்களும் இன்டெலுடைய i7 கோர் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணி தரும். ஏன்னா கிளாக் ஸ்பீட் 3.9 GHz இருக்கிறதுனால வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த இஷ்யூஸுமே கிடையாது. அகைன் நீங்கள் எடிட்டிங்காக வந்து கொஞ்சம் ஹெவி டாஸ்க் பண்ணுவீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணணும், ரெண்டரிங் பண்ணணும், கலர் கரெக்ஷன் ஒர்க் பண்ணணும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வியூவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், அதே சமயத்தில் 4K டிஸ்பிளேவோட வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங் ஒர்க்குக்கும் வந்து இது ரொம்பவே பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். அடுத்ததாக கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமுக்கும் வந்து இங்கே டெடிகேட்டட் கார்டு கொடுத்துருக்காங்க. GeForce MX250 கூடவே வந்து உங்களுக்கு 2GB ரேம் சைஸோடு இருக்குது. அகைன் இதில் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். பட் ஒவ்வொரு கேமுக்கும் வந்து நீங்கள் செட்டிங் அண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஹை செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், சிலதில் வந்து நீங்கள் ரெசல்யூஷன் கம்மி பண்ணணும். நான் இதில் ஏபெக்ஸ் லெஜெண்ட் விளையாடி பார்த்தேன். 4K டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால வந்து ஹையர் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3840x2160 இங்கே சப்போர்ட் பண்ணும். பட் இந்த ரெசல்யூஷனில் விளையாடும் போது வந்து கேம் பிளே உங்களுக்கு ஸ்மூத்தாக இல்லை, நிறைய ஹேங் ஆகுது, லேக் ஆகுது. பட் நீங்கள் ஒருவேளை ரெசல்யூஷன் கம்மி பண்ணி 1920x1080 அப்படின்னு பண்ணிங்கன்னா கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது ஏபெக்ஸ் லெஜெண்டுக்கு. ஸோ ஒவ்வொரு கேமுக்கும் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். பட் எல்லா கேம்ஸுமே வந்து இதால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஓவரால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் 4K டிஸ்பிளேவோட வியூவிங் அங்கெல்லாம் இருக்கட்டும், அதோட வந்து டால்பி ஸ்பீக்கர்ஸோட வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ரெசல்யூஷன் அண்ட் செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அகைன் கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீஸுடைய பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு கீயும் வந்து கார்னர்ஸில் கர்வ் ஆகி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட டெடிகேட்டட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீஸில் வந்து உங்களுக்கு பேக் லைட் ஆப்ஷனும் இருக்குது, லோ லைட் டைப்பிங் நீங்கள் பண்ணும்போது. அதோட கீபோர்டுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் குவிக்காக இருக்குது. ட்ராக் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பிளாஸ்டிக் கொடுப்பாங்க, பட் இங்கே கிளாஸ் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபர்மாக இருக்குது, ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. அதே வெப்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கூடவே இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்குக்கும் வந்து யூஸ் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து லேப்டாப் எதிரில் இல்லை, கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் செகண்ட்ஸ் வந்து உங்களுடைய லேப்டாப் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ தட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் வந்து சென்சார்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அகைன் கேமரா குவாலிட்டி அண்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 720 பிக்சல் ரெசல்யூஷனோட வருது. ஸோ நீங்கள் லைட்டில் யூஸ் பண்ணும்போது, அதாவது இப்போ நீங்கள் பாருங்கள் நான் லைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கும். அதே வந்து நீங்கள் நார்மல் ரூம் லைட் கண்டிஷன், நார்மல் லைட்டிங் கண்டிஷன் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கும் உங்களுடைய வீடியோடையது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய லைட் தேவை. இதில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து பிக் பண்ணுறதுக்கு. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரெசல்யூஷன் அண்ட் வெப்கேம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஸ்டாண்ட் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் பிஞ்ச் வாட்சிங் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது தாராளமாக வந்து உங்களுக்கு 10 ஹார்ஸ் வந்து இது ஸ்டாண்ட் ஆன் டைம் இருக்குது. பட் அவங்க 14 ஹார்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் கேம்ஸ் எல்லாம் விளையாடும் போது வந்து உங்களுக்கு 10 ஹார்ஸை விட கொஞ்சம் கம்மியாகும். நார்மல் ஒர்க் அப்படிங்கும்போது 10 ஹார்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆன் டைம் இருக்கும். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ரெசன்டேஷன், நீங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக்ரவுண்டில் எந்த சத்தம் இருந்தாலும் இல்லை, நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் ஏதாவது மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்கனாலும் எந்த இஷ்யூஸ் இல்லை, கரெக்டாக உங்கள் வாய்ஸ் வந்து இது கேட்ச் பண்ணும். அகைன் TDP 15 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹீட்டிங் அண்ட் தெர்மல் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். கூலிங் எஃபெக்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ Lenovo Yoga S740 இந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு அமேசானில் அப்ராக்சிமேட்டாக 1,10,000 to 1,20,000க்கு இந்த லேப்டாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே. இதோட 4K டிஸ்பிளே அண்ட் ரெசல்யூஷன் ஆன்டி கிளேரில் வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்கனாலும் சரி ரொம்பவே
இன்ட்ராக்டிவாக இருக்கும். மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, எடிட்டிங் ஒர்க்காக யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து கிளாஸ் ட்ராக் பேட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. கூடவே அலுமினியம் பாடி அண்ட் ஃபினிஷ் அண்ட் பேட்ரி பேக்கப், நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு பெஸ்ட் பேட்ரி பேக்கப்போட இந்த லேப்டாப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லேப்டாப்பும் இப்போ டச் ஸ்க்ரீனில் இருக்கும்போது வந்து இதில் டச் ஸ்க்ரீன் இல்லாதது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. 4K டிஸ்பிளே அண்ட் ரெசல்யூஷன் நல்லா இருந்தாலுமே வந்து டச் ஸ்க்ரீன் வந்து இங்கே மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு குறை தான். அடுத்ததாக வந்து இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் இல்லை. ஸோ அதுவும் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கூட கேமரா ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிராண்ட்ஸ் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கும் போதாவது ரெசல்யூஷன் பெஸ்ட்டாக இருக்கணும். 40,000 எப்படி இருக்கோ அதே தான் 1 lakhலையும் இருக்குது. ஸோ கேமரா ரெசல்யூஷனும் வந்து இங்கே ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதோட வந்து இப்போ லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு 360 டிகிரி ஹிஞ்சோட கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு 360 டிகிரி ஹிஞ்ச் கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ Lenovo Yoga S740 உங்கள் கருத்து என்ன தவறாமல் டைப் பண்ணுங்கள். ஏன்னா வேறு யாராவது இந்த லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.